நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த தேசத்துல ஒரு நீட் எக்ஸாம், JEE எக்ஸாம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் எழுதி அவங்க போச்சுன்னா கூட அவங்களுக்கு திரும்ப அட்டெம்ப்ட் எழுத சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஒரு எக்ஸாம்னா அவங்க இத்தனை தடவை எழுதலாம்னு அவங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ். எக்ஸாம் என்னைக்கும் அப்படிங்கறத டேட் சொல்லிடுறாங்க. அடுத்தது ரிசல்ட் என்னைக்குங்கிறது டேட் வந்துடும். தெரியும் பொழுது நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ரைட், இப்ப இந்த தடவை சரியா ப்ரிப்பேர் ஆகல, அடுத்தது போடு ஒரு ஸ்பெஷல் நீட் கோச்சிங் சென்டர் அப்படின்னு போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் போட்டு இன்னொரு சென்டர்ல போட்டு படிக்க வச்சு அவங்கள ஆயத்தப்படுத்த முயற்சி பண்றோம். ஆனா நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரிசல்ட் தெரிய போற நாள் என்ன நாள் தெரியுமா? ஆண்டவருடைய ரகசிய வருகை. எப்ப ரிசல்ட் தெரியாது. பிதா போன்னு சொல்லும் பொழுது குமாரன் கிளம்பி வருவார். ஆனால் ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த அவருடைய சத்தம் கேட்கும். மறுபடியும் அதுக்கப்புறம் கிருபை காலம் முடிஞ்சு போச்சு, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார். அதற்கப்புறம் ரத்த சாட்சியா மரிச்சா மட்டும்தான் பரலோகத்துக்கு ஒரே வழி. இந்த பூமியில இந்த வயிற்று பொழப்புக்காக நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எத்தனை வருஷமும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆயத்தப்படுத்த நாமளும் தயாராகிறோம், பிள்ளைகளை நம்ம ஆயத்தப்படுத்துறோம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது அவருடைய ஆரவார சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்கணும். நான் உற்சாகமாய் போய் மணவாளனோடு கூட போய் சேர்ந்து நான் செல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கிடைத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பில் நாம வெற்றிகரமாய் வாழ்ந்தோம். இன்றைக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் அநேகர் பின்மாற்றம் அடைவதற்கும் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோற்று போவதற்கும் என்ன காரணங்கள்? முதல் காரணம், எதற்காக தன்னுடைய ஜனமாக நம்மை தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால மீட்டு தெரிந்து கொண்டாரோ அந்த தேவனுடைய திட்டத்தையே உதாசீனப்படுத்திட்டு போறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான நன்மைகளை கேட்டு பெற்றுக் கொள்வோம். என் வாழ்க்கையில நான் இதையெல்லாம் சாதிச்சாகணும், இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டாகணும், இதையெல்லாம் நான் சம்பாதிச்சாகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவோமே. இந்த திட்டத்தை குறித்துதான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய பிரயாசம் நம்முடைய உழைப்பும் நம்முடைய ஓட்டம் இருக்கிறதே தவிர என் தேவனுக்காக நான் என்னையா செய்யணும் அதை குறித்தன ஒரு சிந்தையற்ற வாழ்க்கை. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் என் தேவனுக்காக நான் என்ன செய்யணுங்கிறத யோசி. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய எல்லா சொத்துக்களை எல்லாம் வித்து கூட தான தர்ம காரியங்கள்லாம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம், அநேக நற்கிரியைகள்லாம் செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது நம்முடைய கிரியைகளினால் உண்டாகிறது அல்ல, அது அவருடைய கிருபையினால் கிடைக்கிறது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த அழைப்பை உதாசீனப்படுத்திக்கிட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்கும். சவுல் அதை தான் செய்தான். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். எதுக்கு அபிஷேகம் பண்றாரு? அவருடைய மனசுல ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, இந்த சவுலை கொண்டு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றும்படியாகத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். அபிஷேகத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நம்முடைய நோக்கம் எப்படியா மாறுது அப்படின்னா, நம்முடைய திட்டத்தை தான் அந்த அபிஷேகத்தின் மூலம் சாதித்துக் கொள்ள நினைக்கிறோமே தவிர தேவன் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நான் அந்த அபிஷேகத்தை கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் போயிடுது. சவுலுக்கு அதேதான். இப்போ 2வது காரியம் பார்த்தோம்னா, இன்றைக்கு தேவனுடைய ஜனமாய் வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்ம இங்கதான் ரொம்ப தப்பு பண்ணுவோம். ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவோம். அடுத்தவங்க பேசுற வார்த்தைக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டுருவோம். கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும். இவங்களால எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுதோ அப்படிலாம் 1008 கேள்வி நம்ம மனசுல தோணும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும்
பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இப்போ இவனுக்கு ஆவின் அபிஷேகம் அந்த டைம்ல இருந்ததா இல்லையா? இருந்தது. ஹல்லேலூயா. 10வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்ப சவுலின் மீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கியாச்சு. இந்த பெலன் வேணுங்க, நல்ல சக்சஸ்ஃபுல்லா வாழணும்னா. அர்த்தம் சொல்றதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. நம்ம உலகத்தோட ட்ராக்ல போக ஆரம்பிச்சோம். சில நேரங்கள்ல நம்ம காது இருந்து கேட்காதவங்களா இருப்பது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது. சில நேரங்கள்ல நம்முடைய கண்கள் இருந்தும் குருடா இருப்பது நல்லது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை அல்லாமல் அந்தகன் யார், குருடன் யார், செவிடன் யார். சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒண்ணு வார்த்தைகளை கொட்டுவோம், இல்ல தப்பான காரியங்களை செய்வோம், தப்பான முடிவுகளை எடுப்போம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையில் சரி, தோத்து போறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல இது ஒரு முக்கியமான காரணம். எளிதில் உணர்ச்சி வசப்படுவது. ரொம்ப காமா கூலா நிதானமா எல்லாவற்றையும் பேசவும் பழகணும், செய்யவும் பழகணும். உணர்ச்சி வசப்படுறதுனால ரொம்ப ஆத்திரத்தோட செயல்பட்டு முடிப்போம், ஆத்திரத்தோட பேசி கூட்டி முடிச்சிடும். அங்கதான் மாட்டுவோம். நாம என்ன நினைக்கிறோம், கொலை செய்கிறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம், கொள்ளையடிக்கிறது பாவம். கரெக்ட் தான், அது எல்லாமே பாவம் தான். ஆனா வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அதை விட குறைய பாவம். அப்படியே பெரிய சிக்கலை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஒரு வார்த்தை பேசுவோம், ஆனா அந்த ஒரு வார்த்தையின் தாக்கத்தை சரி செய்வதற்கு வருஷங்கள் ஆகும். தேவனுடைய மக்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் வார்த்தை ஒண்ணுக்கு அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருப்பார். சிலந்திய பார்த்திருக்கீங்களா? அப்படியே சுத்தி வலைய பின்னி அது சென்டர்ல இருக்கும். நம்மளை சுத்தி நாமளே வலைய பின்னிட்டு நடுவுல சிக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். எந்த பக்கமும் நகர முடியாது. காமா ஒவ்வொருத்தரும் பேசுற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு ஆண்டவர் இயேசு. அவரை சோதிக்கணும்னே ஒரு கூட்டம் வருது, அவர்கிட்ட எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு கூட்டம் வருது. எல்லாரும் எவ்வளவு காமா நிதானமா ஹேண்டில் பண்றாரு ஆண்டவர். அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அடுத்து 3வது ஒரு காரியம், பெருமை இருக்கக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது நம்ம பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல, அந்த அனாதி கிருபை, அனாதி சிநேகத்தினால் நமக்கு கிடைத்த அழைப்பு. மேன்மை பாராட்டுகிற எவனும் கர்த்தரை அறிகின்ற அறிவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். நம்ம கர்த்தருக்குள் எப்படி வாழ்றோம், எந்த அளவுக்கு சாட்சியா வாழ்றோம், கிறிஸ்துவின் சுபாவங்களோடு வாழ்றோமா, நமக்குள்ள இருந்து அவருடைய அன்பு வெளிப்படுகிறதா, இதெல்லாம் தான் நம்மளை குறிச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அழைப்பு கிடைச்சிருச்சுங்கிற ஒன்னே பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்க, இப்ப சவுல் அததான் பண்றான். ராஜாவான உடனே பயங்கர பெருமை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப பார்த்தோம்னா, இவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய வழியை இவன் மிஞ்சி போய் ராஜா செய்யறான். இவனே பழி செலுத்துறான். அதை செஞ்சிருக்கே கூடாது, மகா பெரிய பாவம். அடுத்தது, கர்த்தர் அமலேக்க முற்றிலுமா அடிக்க சொல்றாரு. ஆனா இவன் ராஜாவையும் நல்ல கொளுத்ததையெல்லாம் உயிரோட விட்டுட்டான். 1 சாமுவேல் 14:37. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளில் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்யவில்லை. ஆனாலும் இவன் தங்களை தொடர்கிறான். தான் ராஜாங்கிற பெருமை இவனை எங்க போய் விடுது? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனத்துல, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பட இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, தேவனே நம்ம மேல கோபப்பட்டுட்டு நம்மளோட பேசல, அது சந்தோஷப்படக்கூடிய விஷயமா? அது நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுக்கு ஒரு அடையாளமா? நம்ம தேவனோட ஐக்கியமா இருக்கணும், ஆண்டவர் நம்ம எப்போ நம்மள நடத்திட்டு இருக்கணும். அதுதான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம். கர்த்தரை விட்டு இவன் விலகி நிக்கிறான். அப்போ இவனை குறிச்சு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாது இல்ல. ஆனா இவனா போய் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுக்கிறான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் மனநிலையில இருக்கிறோம். சவுல போல நாமளா சில விஷயங்கள், நம்ம செய்யற சில நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதா நாமளே நினைச்சுக்கிறோம். ஜெயஸ்தம்பத்தை நாமளே நட்டுக்கிறோம். உண்மையா இல்லையா?
நம்மை குறிச்சு கர்த்தர் சொல்றாரா? அப்பா நீ வாழ்ற வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். இயேசுவை குறித்து பரலோகத்திலிருந்து பிதா சாட்சி கொடுக்கிறார். இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிதா சாட்சி சொன்னார். சத்தியத்தை விட்டு நிறைய காரியங்கள்ல வழி விலகி போய் நம்ம பேசுவோம், செய்வோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா ஜெயஸ்தம்பம் நட்டுக்கும். நான் எப்பேற்பட்ட வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன் தெரியுமா அப்படின்னு நாமளே நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லுவோம். சோ ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். என்னை பார்த்து கொற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு போறோமோ அவ்வளவு தாழ்மை வரும். வெளிச்சத்துக்கு கிட்ட போக போக இருள் குறையும். அப்ப இருளின் சுபாவங்கள் எல்லாமே குறையும். நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்க நெருங்க ஐக்கியமாக இந்த மேட்டிமையெல்லாம் இந்த பெருமையெல்லாம் போயிடும். அடுத்த ஒரு காரியம், நாம தவறு செய்யும் பொழுது அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன திரும்புகின்ற காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கணும். நம்ம செய்யற தவறுகளை நம்ம ஏத்துக்கிறதே இல்லை. ஒத்துக்கிற சுபாவம் இருந்தாதான் அடுத்த ஸ்டெப் மனமாற்றத்துக்கு நேரா போக முடியும். எப்ப என்கிட்ட தவறு இருக்குங்கிறத நான் ஒத்துக்க மறுக்கிறேனோ அப்ப என்கிட்ட மனமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தாவீது பாவம் செய்தான். தீர்க்கதரிசி சொன்ன உடனே இப்ப என்ன ஆச்சு? ஐயோ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நான் செய்துட்டேனே, ஒத்துக்கிட்டான். மனமாற்றத்திற்கு விட்டு கொடுத்து. அடுத்து மனமாற்றத்தை தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப தப்பு பண்றோம். நாளைக்கு மாறிக்கலாம், நாளைக்கு நாம இருப்போமானே தெரியாதே. நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சுமே கர்த்தருடைய கிருபையாச்சே. அப்படிங்கும்போது நாளைய தினமே நம்ம கையில இல்லாத பொழுது நாளைக்கு மெதுவா மனமாறிக்கலாம், நம்ம காலத்தை தள்ளி போடலாமா? கிறிஸ்தவர்கள் மனமாற்றத்தை தள்ளி போட அவர்களுடைய பின்மாற்றம் அதிகமாய் கொண்டே போகும். இங்க சவுலுடைய விஷயத்துல அதுதான் நடக்குது. சாமுவேல் என்ன தவறு செய்கிறான்னு சொல்லிட்டு வந்து உணர்த்தும் பொழுது அவன் அந்த மனமாற்றத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை. 15:10-11 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, கர்த்தர் சொல்லி போய் அவன் அபிஷேகம் பண்ண வேலையை தான் சாமுவேல் செஞ்சான். கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை போய் சொன்னான். அமலேக்கு கர்த்தர் இப்படியாக காரம் பண்ண சொல்றார், நீ அதை செய்ய அப்படின்னு போய் சொல்றான். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுவதே அவனுக்கு சொல்லுகிறார். அவ்வளவுதான் சாமுவேலோட பார்ட் ஓவர். சவுலுக்கு நான் கர்த்தர் முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தருடைய பார்வையில் நான் யாரா இருக்கிறேன், என்னுடைய குணம் எப்படி இருக்கு, என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கு, என்னோட வார்த்தை எப்படி இருக்கு, என்னுடைய செய்கை எப்படி இருக்கு, இத பத்தி இவன் இதானிக்கல. ஆனா தேவனோட வார்த்தை கேட்டு இந்த தீர்க்கதரிசி ராத்திரி முழுவதும் துக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு. தேவன் ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக மனமாற்றத்திற்கு தாமதப்படுத்தாமல் விட்டு கொடுக்கணும். அப்பதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் இன்னும் ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு நேராக நம்மளை கொண்டு செல்லும். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர் சொல்லிட்டு அவரோட அன்பை திரும்ப திரும்ப தப்பு செஞ்சு பரீட்சை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருப்போம். அப்ப என்ன ஆகும்? ஆவிக்குரிய வளர்ச்சி குறையும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீது இருக்கின்ற மோகம். பாருங்க, ஒரு ஆவின் அபிஷேகத்தை பெற்ற இந்த சவுல் ராஜாவாகனா, யுத்தங்கள்ல ஜெயிக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப அவன் ஆசையெல்லாம் எப்படி போகுது பாருங்க. 1 சாமுவேல் 14:47 இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். இப்போ இவனுடைய நாட்டம் எல்லாம் என்னவா இருக்கு, என்னுடைய ராஜ்யத்தை இன்னும் பெருசு பண்ணணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்ததே தவிர நான் கர்த்தருக்குள் வளரணும், என் ராஜ்யம் வளருது, தன்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் என்ன அப்படிங்கறத குறிச்சு அவனுக்கு யோசனையே அற்றவனா போகிறான். சோ அதேதான் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அமலேக்கோட விஷயத்துல கர்த்தர் எல்லாத்தையும் சங்காரம் பண்ண சொல்றாரு. 1 சாமுவேல் 15:19 இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? ஆசையெல்லாம் எது மேல போச்சு? கொளுத்த ஆடு மேல மாடு மேல போச்சு. சோ கொள்ளை மேல அவன் ஆசை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்ததுக்கு காரணமே இந்த கொள்ளைதான். பெரிய பெரிய சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள்,
போதகர்கள் எல்லாம் விழுந்து போனதுக்கு காரணமே இந்த கொள்ளை. ஆடு மாடுகளை பார்க்க பார்க்க ஆசை அதிகமாய் கொண்டே போகும். கொள்ளையின் மேல் பறக்கிறது. ஏன்னா கர்த்தர் பாப்பாரு, நிறைய எச்சரிப்பின் சத்தத்தை திரும்ப திரும்ப கொடுத்து பாப்பாரு. மனமாற்றத்துக்கு விட்டு கொடுக்கலனா அந்த இச்சைக்கே ஒப்பு கொடுத்து போயிடுவார். உனக்கு பணம் தானே வேணும், சொத்து தானே வேணும், வச்சுக்கோ. ஆனா வருகையின் பொழுதுதான் தெரியும் நிலைமை என்ன. ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். இன்றைக்கு எனக்கு வாழ்வதற்கு தேவையான உடை உணவு எனக்கு இருக்கா, தங்கும் இடம் இருக்கா, பி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு பாவத்துல விழுவதை காட்டிலும் அன்றன்றைய நாளின் பாடு அதினதினுக்கு போதும். அப்படி வாழ்ந்துட்டு தேவனோட ஐக்கியப்படுறதுதான் நம்ம விரும்பணும். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, தேவ அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்து நிற்கணும். ஒரு பழமொழி இருக்கும் தெரியுங்களா, நிறைகுடம் தழும்பாது. குடத்துல சும்மா ஒரு 2-3 இன்ச்சுக்கு மட்டும் தண்ணியை பிடிச்சி நீங்க தூக்கி நடந்து போங்க, சல்லக் 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 நம்ம நடக்க சத்தம் வரும். ஆனா நிறைகுடம் எடுத்துட்டு போறப்போ அது நம்ம மேல வலியும், ஆனா சத்தம் கேட்குமா? சவுலோட மனசாட்சிக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்யல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அவன் பாருங்க, 1 சாமுவேல் 15:13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். எங்க நிறைவேற்றினா? உண்மையா நிறைவேற்றினா? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுன்னா என்ன தெரியுமா? அவர் சொன்ன மாதிரி 100% முடிச்சாதான் அவருடைய வார்த்தையை முடிச்சோன்னு அர்த்தம். 80% முடிச்சுட்டு இன்னும் 20% நம்ம ஒழுக்கமா செய்யல அப்படின்னா அவரோட வார்த்தையை நம்ம நிறைவேற்றலன்னு தான் அர்த்தம். அதை உயிரோட விடுறப்பே தெரியும் தானே நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு. இப்ப சாமுவேல் வந்தவொடனே ஒரு ஐஸ் வைக்கிறான் பாருங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா இவன் மேல கோவப்பட கூடாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே சொன்னால, நீ மீறி நடந்துட்ட, நீ அவசரப்பட்டு பழி செலுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஜாக்கிரதையா இருங்க, யார் ஐஸ் வச்சு பொடி வச்சு பேசினாலும் விழுந்துராதீங்க. உங்களை மாதிரி யார்கிட்ட பக்தி வைராக்கியமா இருக்கும், தயவு செஞ்சு விழுந்துராதீங்க. உங்களை மாதிரி யாராலே செய்ய முடியுமா? விழுந்துராதீங்க, ஜாக்கிரதையா இருக்கு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த ஐஸ் எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டுதான் சொல்றாரு, கீழ்ப்படிதல் தான் உத்தமம் பலியிடுவதை காட்டிலும். கீழ்ப்படியாமை பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமா இருக்குது. நீ என்ன ஐஸ் வச்சாலும் நான் இதுல எல்லாம் உருகி போறவன் இல்ல சவுல். நிறைய சோதனைகள் வருங்க. முதல்ல நம்மளுடைய சொந்த குடும்பத்தாராலே சோதனை வரும். நம்ம ஆண்டவரோட வழியில போவோம்னு நினைப்போம், அங்க மாம்சத்துல சில ஐடியாஸ் எல்லாம் உனக்கு கொடுப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. சமுதாயத்துல நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் சத்தியத்திற்கு விரோதமாக நிறைய காரியங்கள் சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கற்றுக்கொண்ட சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்து நிற்கணும். அப்பதான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். இவன் கோலியாத்தை பார்த்து பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன்? ஆவின் அபிஷேகம் இல்ல. தாவீது சின்ன பையன், விசுவாசத்தினாலே கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். புரியுதா? இப்போ ரைட், இவ்வளவு பெரிய நற்கிரியை செய்து இஸ்ரவேலர்களை கோலியாத்துடைய கைக்கு நீங்களாக்கி இவன் ரட்சித்திருக்கிறான் இல்லையா? இப்ப இவனுக்கு ஒரு நன்மையை செய்யணும். நம்ம ஒரு ராஜாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. இவன் ரிவார்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பொறாமையில அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அதே பாருங்க, பார்வோன் தேவனை அறியாத ஒரு ராஜா, எகிப்தின் ராஜா. இவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் புரியாமல் கலைஞன் இருக்கிறான். உடனே பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் சிறையில் இருந்தப்ப இப்படிதான் எனக்கு அவன் என்னுடைய சொப்பனத்துக்கு சொன்னா அந்த அர்த்தத்தின் படியே நடந்ததுன்னு சொன்ன உடனே யோசேப்பை கூட்டிட்டு வராங்க. இவன் கரெக்டா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லிட்டு அதற்கு ஒரு நல்ல சஜஷனும் சொல்றான். என்னது? ராஜா ஒரு விசாரணைக்காரனை தேசத்து முழுவதும் நியமித்து எகிப்தின் விளைச்சல்ல 5ல் 1 பகுதியை நீங்க வாங்குங்க, வாங்கி சேமிச்சு வைங்க, பின்னாடி வறட்சியான 7 வருஷங்களுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆலோசனையும் கொடுக்குறான். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அரிசி வாங்குறோம் தானே, ஒரு 2 மாசம் வண்டு உழுவாம இருக்கா? 7 வருஷம் எகிப்தின் விளைச்சல்ல 20% வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அது டேமேஜ் ஆகாம பாதுகாப்பா இருந்தாதான் அடுத்த 7 வருஷத்துக்கு பயன்படுத்த முடியும். யோசிச்சு பார்க்க முடியுதா? அன்னைக்கு டெக்னாலஜி இல்ல. இன்னைக்காச்சும் என்னென்னத்தையோ மருந்த போட்டு பண்றாங்க, ஒரு வழி பண்றாங்க. பூச்சி கொல்லிங்கிறாங்க, களை கொல்லிங்கிறாங்க, உரங்கிறாங்க, என்னென்னத்தையோ போட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் அது சீக்கிரம் கெடாம இருக்கிறதுக்கும் நிறைய என்னென்னவோ அடிக்கிறாங்க. பருப்பு மேல எல்லாம் கலரே அடிச்சு விடுறாங்க. 7 வருஷம் தானியம் கெடலன்னா அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அர்த்தத்தை சொன்ன உடனே
அந்த பார்வோன் அந்த தன்னுடைய தேசத்திலே தனக்கு அடுத்ததாக இந்த யோசேப்பை அதிகாரியாக நிற்கிறான், இரண்டாவதாக வைக்கிறான். தன்னுடைய கழுத்துல இந்த பொற்சரப்பானை எடுத்து அவனுக்கு போட்டான், தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டான். ஆனா சவுலுக்கு தோணுச்சா, அன்பு நியாயமாய் செயல்படணும். அன்பை குறிச்சு ஒரு சாப்டர்லயே சொல்லப்பட்டிருக்கு. அது இருமாப்பா இருக்காது, தற்பொழிவை நாடாது, அன்பு சகலத்தையும் மூடும். நமக்கு என்ன வேணாலும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அன்பை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது. அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றிங்க. இந்த இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகம் நேர்த்தியா பார்த்து. அடுத்தது பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப முக்கியமான விஷயம். சுய பரிசோதனை ரொம்ப நான் உண்மையிலேயே எனக்கு விசுவாசம் இருக்கா, எதுக்கு நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், எனக்கு தேவையான சில நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனா, என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரியத்திற்காக மட்டும் கர்த்தரை விசுவாசிக்கிறேனா, இல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை இந்த பூமியில நான் செய்வதற்காக நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனா, அநேகரை தேடி போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக நான் அவரை விசுவாசிக்கிறேனா, அநேகருக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பொருளில் இருந்தும் வார்த்தையிலிருந்தும் போய் கொடுப்பதற்காக நான் அவரை விசுவாசிக்கிறேனா, எதற்கு விசுவாசிக்கிறேன்? நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர், எத்தனை பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பேரோட பேசிருப்போம், இதுல எத்தனை பேரோட தப்பான வார்த்தைகளை விட்டோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை எத்தனை விட்டுருக்கோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனை செய்கையை நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சுய பரிசோதனை செய்யுங்க ஒவ்வொரு நாளும். அடுத்து அவிசுவாசம், சந்தேகம், இது ரெண்டும் வராம பார்த்துக்கணும். வரும், வரக்கூடிய சூழ்நிலை வரும். புரியுதா? நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் கர்த்தரை விசுவாசிச்சாங்க, இவங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு இலக்காரமா பேசுற அளவுக்கு நம்முடைய நிலைமை வரலாம். புரியுதா? ஆனாலும் சோர்ந்து போங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன அனுமதிச்சாலும் அது நம்முடைய நன்மைக்கு எதுவாக இருக்கும், நம்முடைய ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கும். நம்ம மனமாற்றத்திற்கு விட்டு கொடுத்து அவரோடு கைகோர்த்து நடந்தோம் என்றால் மீதி எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார், சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். அடுத்தது, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. பாருங்க, முதல்ல நம்ம குடும்பம் ஒரு குட்டி சபை, கணவன் மனைவி பிள்ளைகள், இது ஒரு சின்ன குட்டி சபை. அடுத்தது, கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக வைத்திருக்கிற ஒரு சபை. புரியுதா? அடுத்தது, இந்த பூமி முழுவதும் இருக்கிற திருச்சபை. இந்த 3 சபைகளிலும் அடுத்தது இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். இத்தனை பொறுப்புகளும் நமக்கு இருக்கு. அப்ப இத்தனை பொறுப்புகளையும் நாம தட்டி கழிக்காம செய்யணும். நான் இதை பண்ணேன், நான் அதை கவனிச்சேன், இதை கவனிச்ச ஆண்டவரே, எனக்கு இதை செய்ய முடியல, மத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியல, என் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க முடியல, சபை மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க முடியல, இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபை மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க முடியல, இருளில் இருக்கிற மக்களுக்காக எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, நான் இதுல பிஸியா இருந்துட்டேன், அதுல பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமா அந்த வாழ்க்கை ஃபெயிலியூர்ல தான் போய். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிங்க. நான் 26வது வசனத்தை நான் முக்கியமா வாசிக்கிறேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துல கர்த்தருக்குள்ள இருந்திருக்கலாம், ஒரு காலகட்டத்துல இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தம் மோகத்துல அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், அல்லது பிசாசுடைய வஞ்சக சிறையில போய் சிக்கி பாவத்துல விழுந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு யோசிங்க, உடனே அவங்கள பாவத்துல விழுந்துட்டாங்கன்னு குற்றப்படுத்தாதீங்க. அதற்கு பதிலாக அவர்களுடைய மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிக்கு அவங்க நீங்கத்தக்கதாய் சாந்தமா உபதேசிச்சு மறுபடியும் கர்த்தருக்குள் கட்டப்பாரு. இதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளமே. அடுத்து, தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதுல நம்ம ரொம்ப தப்பு செய்வோம். கொஞ்சம் இந்த உலக பிரகாரமா நல்லா இருக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அனல் விட்டு கொழுந்து விட்டு எரியறதை விட்டு விடுகிறோம். 2 எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். இந்த சவுல் பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் போய் தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணுவார், ஆவியானவர் தாவீது மேல இறங்குவார். அதே சமயம் சவுல் மேல இருக்கிற ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல வந்துடும். நல்ல கீத வார்த்தனை செய்யறவங்கள நாங்க கூட்டிட்டு வரோம், நமக்கு ஒரு கால் இந்த பொல்லாத ஆவி உண்மை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க ஐடியா சொல்லுவாங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவன் தாவீத கூட்டிட்டு வந்த உடனே இப்போ இவன் சுரமண்டலம் வாசிக்க வாசிக்க என்ன ஆகும்,
அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போகும். இப்போ அவன் ஈசாய் கிட்ட என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொல்றான்? 22வது வசனம். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்ன. உண்மையிலே யாரு கண்ணில் யாருக்கு தயவு கிடைச்சிருக்கு? ஆவியானவர் சவுல் கூடயே இல்ல, ஆவியானவர் கூட இருக்கிறது தாவீது கிட்ட. தாவீதோட கண்களில் தான் இப்ப சவுலுக்கு தயவு கிடைச்சிருக்குது. இவன் சூரமண்டலம் வாசிக்கும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டோது வெளியே. இப்ப சவுல் சொல்றான் ஈசாய் கிட்ட, தாவீதுக்கு என்னோட கண்களில் தயவு கிடைக்கும். இதுதாங்க உச்சகட்ட மனமேட்டிமை. இப்ப இந்த வேலைக்காரங்க ஒரு ஐடியா சொல்றாங்கல்ல, வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. இவங்க சொல்ற ஐடியால அவனுக்கு பர்மனண்டா விடுதலை கிடைச்சதா? இல்ல, அவன் சுரமண்டல வாசிக்கும் போது பொல்லாத ஆவி போகும், மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பொல்லாத ஆவி வரும், மறுபடியும் தாவீது சுரமண்டலம் வாசிப்பான், மறுபடியும் அந்த பொல்லாத ஆவி போகும். புரியுதுங்களா? இது நித்தியமான விடுதலை அல்ல. எப்பவும் கிறிஸ்தவ ஜனங்கள் நித்திய விடுதலை தான் விரும்பணும், நித்தியமான பாவ மன்னிப்பு, நித்திய விடுதலை விரும்பணும். இன்னைக்கு டெம்பரரியா எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கூடாது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 - 15 வசனங்கள். நாகமானுக்கு குஷ்டரோகம். வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணு சொல்றா அவங்க எஜமானி அம்மா கிட்ட, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போக சொல்லுங்க, நம்ம எஜமான் குணமாயிடுவாருன்னு. சொன்ன உடனே இவன் ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு அங்க இஸ்ரேலுக்கு போறான், தீர்க்கதரிசி கிட்ட போறான். போன உடனே எலிசா வேலைக்காரன்டே சொல்லி அனுப்புறான், போய் யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு, சரியா போயிடும். அவன் சொல்றான். சொன்ன உடனே நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அவன் என்ன நினைக்கிறான்? 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நாமளும் இப்படிதான். ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையில நமக்கு எப்படி சுகம் கிடைக்கும், நமக்கு எப்படி அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும், நாமளா ஒரு திட்டத்தை யூகம் பண்ணி வச்சிருப்போம். கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். கர்த்தருடைய திட்டத்துல அவர் செய்யட்டும், அதை தான் நாம ஏத்துக்கணும். நம்ம யோசனையின்படி எல்லாத்தையும் கர்த்தர் செய்யணும்னு நினைக்க கூடாது. இப்ப உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அவருடைய வேலைக்காரங்க என்ன ஞானமா சொல்றாங்க பாருங்க. நீங்க குணமாகறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெருசா செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களா இல்லையா? ஆனா தீர்க்கதரிசி உங்களை ஸ்நானம் தானே பண்ண சொன்ன, இந்த காரியத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சு செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் செய்யறான், சுகமாகிறான். சுகமாயிட்டு எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், தேவனோட மனுஷனத்துக்கு திரும்பி வந்து, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பாருங்க, 2 இடத்துல வேலைக்காரங்க ஐடியா கொடுத்தான். அந்த வேலைக்காரன் ஐடியா கொடுத்தது கீழ்ப்படிதல சொல்றான். தேவனுடைய மனுஷன் சொல்றது கீழ்ப்படிப்பா, கீழ்ப்படிஞ்சு செய்ய, உனக்கு நித்திய விடுதலை கிடைக்கும். ஆனா இங்க இருக்கிற வேலைக்காரங்க என்ன சொல்லி, உன் மேல ஒரு பொல்லாதாய் வந்திருக்குன்னா கத்துட்ட போயா, அவர்கிட்டதான் விடுதலை கொண்டு போய் ஒப்புரவாகும் சொல்லல. இவங்க யாருமே தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படின்னு யாரும் சொல்லல, சாமுவேல் கிட்ட போன்னு சொல்லல, போய் ஒப்புரவாகும் போய் சொல்லல. ஆனா போய் சுரமண்டலத்தை வாசிக்கிறவங்களை கூட்டு வரோம், உனக்கு உடனே விடுதலை கிடைக்கணும். புரியுதுங்களா? நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். என்னைக்குமே நித்திய விடுதலை, நித்திய மேன்மை குறித்த ஆலோசனைகளை தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த அனித்தியமான விஷயம், டெம்பரரியான விஷயங்களை குறித்து யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அனல் மூட்டி கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு டெய்லி வேதம் வாசி, ஆராதிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஆவியில அனல் மூட்டிக்கிட்டே இருப்போம். ஜெபம் செய்ய செய்ய நம்ம கிட்ட இந்த குறைகள் தெரியும். இன்னும் நம்ம கிட்ட எவ்வளவு இருள் இருக்குன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. சோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற கர்த்தரிடத்தில் நம்ம ஒத்தாசை கேட்போம். கண்களை மூடலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. கேட்ட எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கும் நாங்கள் தவறுகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் ராஜா. ஆனாலும் எங்கள் கர்த்தர் அப்பா எங்களை தயை கூர்ந்து மன்னித்து திரும்ப திரும்ப எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நீர் எங்களுக்கு வைத்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஓடி முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நற்கிரியைகளுக்கு என நீர் தெரிந்து கொண்டு அந்த அழைப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும் ராஜா. அப்பா, உங்களுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கணும் அப்பா. சாட்சி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, நற்கனிகள் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, நற்கிரியைகள் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, அன்புள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயிற்றுவித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். சிலரையாவது இருளில் இருக்கிறவரை நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி அவர்களின் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். இதையே இல்லாமல் வேறு ஒரு நோக்கம் எங்களுக்கு இந்த பூமியில இல்லை ராஜா. உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.